உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாலிட் ஃபுட்லாம் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப குழப்பமாக வேறு இருக்கும். நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். நான் இன்னொரு செகண்ட் எபிசோடும் அதுக்கு நான் வந்து சீக்கிரமாகவே போடலான்னு இருக்கேன். அது தவிர வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் தனியாக வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், என்ன கையில் கொடுத்து என்ன சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி என்னென்னா வந்துட்டு நம்ம அவசரமாக போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ஷாப்லேயே வந்து என்ன விற்கிறான், நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்க ஸ்டஃப் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அது நமக்கு அவசரத்துக்கு உதவும், நமக்கே உடம்பு சரிலாம் உதவும். ஏதாவது ஒரு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீட்டில் வந்து நம்ம எப்போயும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே மெயினாக வந்து குழந்தைங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது வந்து பூட்ஸ் ஃபார்மசி சொல்லுவோம். அங்கே வந்து நிறைய பேபி ஃபுட் நிறைய விற்பாங்க. பார்த்து நான் சென்னையில் போன வாட்டி நான் வரும்போது பூட்ஸ் வந்து சென்னையில் கூட பார்த்தேன். வாஸ் வெரி ஹாப்பி, அங்கே கூட கிடைக்கிது பூட்ஸ் அப்படின்ட்டு. பூட்ஸ் மதர் கேர் தான் இங்கே வந்து மெயினாக குழந்தைங்களுக்கான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிற இடம். ஸோ நீங்களும் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா வேறு எங்கேயும் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மால்ஸில் வந்து பூட்ஸ் அப்புறம் மதர் கேர் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து சும்மா நான் என்னோட லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேயே என்னென்ன ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த பேபி ஃபுட் ஆயில் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கும். சும்மா பேபி செக்ஷனில் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு சும்மா குயிக்காக காட்டலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா பிப்ஸ் இதே வந்து பிளாஸ்டிக்லேயே வருது. இந்த மாதிரி க்ரம் கேச்சர்லேயே வந்து ஏதாவது சிந்துச்சுன்னா சாப்பிடும் போது அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், பசங்களுக்கு ஊட்டும் போது ஃபுல்லாக எப்படியுமே வந்து நனைஞ்சிரும், அடியில் ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போயிடும் பிப் போட்டும் கூட. ஸோ பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி க்ரம் கேச்சரோடு வாங்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சில வாட்டர் ப்ரூஃபும் வருது, அதனால் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொட்டி நனைஞ்சி அதெல்லாம் ஆகாமல் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா வீனிங் பாட்ஸ். இப்போ வந்து பசங்களுக்கு நம்ம வந்து ஊட்ட ஆரம்பிக்கிறோமோ சாலிட் ஃபுட் எடுக்கிறோமோ அப்போ வந்து நிறைய இந்த மாதிரி டப்பாஸ்லாம் வந்து நிறைய ஃபுட் சேவ் பண்ணுறாங்க. அதை வந்து ஃப்ரீசர்லேயும் போட்டு நம்ம போர்ஷனாக எடுத்து வச்சு அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க பேபிக்கு. நல்லா அழகான பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி நல்லா நீட்டாக அழகாக வரும். ஸோ இது வந்து என்னென்னா பசங்களுக்கு குத்தாமல் அதே சமயத்தில் கொஞ்சம் நீட்டமான ஸ்பூன்ஸாக யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையில் தண்ணி வச்சு குடிக்கும்போது ரெண்டு பக்கம் ஹேண்டில் வர மாதிரியான ஸ்மால் பீக்கர்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மெயினாக இங்கே இருக்கும். பேபி செக்ஷன் போய் பார்த்தாவே கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே. ஸோ கலர்ஸ் வந்து பசங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பிளேட் கலர் கொடுக்கும் போது டிஃப்ரெண்ட்டான பிளேட்டில் சாப்பிட்றோன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வச்சுட்டு ஃப்ரூட்ஸு அப்புறமா பாஸ்தா அதெல்லாம் அப்படி போட்டு கொடுத்தா அவங்களே எடுத்து சாப்பிட முடியும். சிம்பிளாக இருக்கும் கம்பார்ட்மெண்ட்ஸோட. இந்த மாதிரி தண்ணி குடிக்கும் போது வந்து நிறைய பீக்கர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பேபி ஃபுட் வந்து நிறைய இங்கே வெரைட்டிஸ் வருது. அது சும்மா குயிக்காக ஒரு ஐடியா காட்டணுன்னா வந்து என்னென்னா நான்வெஜ் ஃபுட்டும் நிறையா இருக்குது. இது மாதிரி சிக்கன், லேம்ப் அதெல்லாமும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தலாம். இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே நிறைய வரும். கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சலாம் அழகாக, அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ ட்ராவல் போது ரொம்ப இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது அப்போ வந்து செஞ்சு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போவேன்னா பசங்களுக்கு வந்து நம்ம ஹோம் ஃபுட் கொடுக்குறது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை நம்ம கொடுக்கலாம். பட் நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்கனால நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். நானே வந்து என் பையனுக்கு வந்து நிறைய இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து நமக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2 பாட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டால் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு அவங்க நல்ல ஒரு ஃபுட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்காது நமக்கு. அதனால் இப்போ காலையில் செஞ்சு வச்சது வந்து கெட்டு போய்டும். நம்ம ஒரு மாதிரி ரொம்ப நிறைய லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்ப வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ் அது மாதிரிலாம் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட ரைஸ் பேஸ்டாக மெயின்லி இல்லாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் நிறைய இருக்கும் இங்கே. பாஸ்தா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம எந்த ஃப்ரூட்டுமே இனிமே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கின்வா கூட பசங்களுக்கு இருக்குது, பேபிஸ்க்கே இருக்குது. அது ஆக்சுவலாக நல்ல ஒரு அது மில்லட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்னா சும்மா பம்கின், அதுக்கப்புறமா கேரட், நிறைய மோஸ்ட்லி கேரட் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பீஸ், அப்புறம் என்னென்ன காம்பினேஷனில் நிறைய காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணித்தரலாம். இந்த மாதிரி பாஸ்தாஸ், அது தவிர வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லும் போது இந்த மாதிரி சீரியல் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க. ரைஸு, அப்புறமா மியூஸ்லி, அதுக்கப்புறமா பாரேஜ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக மார்னிங்கில் கொடுக்கலாம். அதுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து கடையில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய மோஸ்ட்லி மார்னிங்ஸில் கொடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் டைமில் வந்து இந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம வீட்டிலே பண்ணி வச்சு நான் ஏற்கனவே முதல்ல காட்டின மாதிரி ஃப்ரோசன்னான அந்த மாதிரியான வீனிங் பாட்ஸ்லையும் வச்சு அப்பப்போ டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இங்கே வந்து டெய்லி ஆக்சுவலாக சமைக்கிறது கான்செப்ட் கிடையாது. நிறைய பேர் வந்து வாரத்துக்கு 2-3 வாட்டி சமைச்சா போதும், இல்லைனா ஒரு வாட்டி சமைச்சு அது மாதிரி மொத்தமாக வச்சுக்கிறாங்க நிறைய இங்கே மோஸ்ட்லி. அப்படி பண்ணும்போது என்னென்னா வந்துட்டு நம்ம எது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு நம்ம வந்து பண்ணாமல் ஃப்ரீசர்லேயே வைக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர்னால அது நல்லா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கனால அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து நம்ம எடுத்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நார்மலாக ஆகிடும். ஸோ நிறைய வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ஃபுட்ஸ் என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஓட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கிறிஸ்பீஸ்லாம் நிறைய ஓட் கேக்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் கேரட் ஸ்டிக்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த சாஃப்டாக இருக்கும்ல சீஸ் பால்ஸ், அது வந்து பசங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணாதனால அது சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராஸ், பாஸ்தா ஸ்ட்ராஸ் மாதிரி
இதுவுமே வந்து அவங்க சோக் பண்ணுற மாதிரி இல்லாமல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இதே வந்து வீட்லேயும் நம்ம நிறைய வந்து பேபி ஃபுட்ஸ் வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் போடலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட போகிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு பேபி ஃபுட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது தவிர வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ்னு தனியாக இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். பட் இது வந்து மார்க்கெட்டில் என்ன கிடைக்கிது ஒரு ஐடியாக்காக சும்மா அப்படி காட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் சுற்றி காட்டிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இந்த ஷார்ட்டான வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் நிறைய பேபி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அது தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா.